ராஜா பேரன் இந்த கேவலமான பிறவி யாருன்னா, ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கான், ஜிம் வச்சுருக்கான், அடிக்கடி இந்த லேகியம் விற்பான், அப்புறம் அந்த சோயா பீன்ஸ் எல்லாம் விற்கிறவன். இவனை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஒரு ஈன பிறவி இவன். இப்போ என்ன பிரச்சனைனா, நெல்சன்கிறவர் வழக்கறிஞர், அவர் பிரபல யூடியூபரும் கூட. அவர் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே போடுவார். இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா, நெல்சன் வீட்டுக்கு போயிட்டு கத்தியோடு போயிருக்கானுங்க. எல்லாம் போயிட்டு அவங்க ராஜா பேரனை வீட்டில் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. இந்த நாய் கத்தியோட போய் அடித்து, அவங்க அம்மாவை அடித்து, அவங்க அப்பாவை அடித்து, நெல்சனையும் அடித்து, கத்தியை வச்சு கையால் வெட்டி இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான். இது வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசுகிற நாய் இது. இந்த நாய் இவ்வளோ தைரியமாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான். இந்த நாயெல்லாம் என்ன பண்ணலாம்? இருக்கிற ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியிலேயே பொய்யா பேசி நிறையா வீடியோ போடுவான். இவன் பண்ணுற ஃப்ராடு வேலை எல்லாருக்குமே தெரியும். இவன் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி போய் ஒரு வீட்டில் புகுந்து நீ இவ்வளோ அராஜகம் பண்ணனா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கேனப்பையில உன்னெல்லாம் என்னடா பண்ணணும்? இதுக்கு எல்லாம் காரணம் யார்? இந்த நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கேவலமான கட்சி. இந்த கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே சரியான 1 நம்பர் 420. இவங்களோட வார்த்தை எப்படி அராஜகமாக பேசுவானுங்க. ஒருத்தவனை அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறது தான் இவனுக்கு வேலை. இவனுங்க கையிலலாம் அதிகாரம்லாம் போயிடுச்சுன்னா சத்தியமாக இந்த தமிழ்நாடு உருப்படாது. நம்மளை கொண்டு குவிச்சிருவாங்க. எவ்வளோ தைரியம்! கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு மிரட்டுற அளவுக்கு இவனுக்கு இவ்வளோ தைரியம் இருந்தால் நமக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் வராதா? பிரச்சனையே வேறு. அவங்க ஊராளுங்க எல்லாமே கூடி இந்த நாயை ஜட்டியோட உட்கார வச்சு அடித்து கேட்கக்கூடாது. இவனை இன்னமும் இந்த நாய் பேரை அசிங்கப்படுத்தி தெருவுக்கு கொண்டு வரணும். இவன் திறந்தாலே பச்சையாக பொய் தான் பேசுவான். இவனை நம்பி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது. தீமானுக்கு எதிராக ஆதாரத்தோட அவர் போட்ட பதிவுக்காண்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஒரு மனுஷன் உண்மையை பேசுகிறான். உண்மையை பேசுகிறவனுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். சப்போர்ட் பண்ணாமல் நீ என்ன அடியாள் மாதிரி வீடு போயிட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிய? உன்னையெல்லாம் என்ன பண்ணுறது? நீ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற, அந்த கட்சி என்ன பண்ணுறது? தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அதை சார்ந்து அதை சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே அடாவடித்தனம் பண்ணுற ரவுடி கும்பல். இந்த கும்பலுக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நெல்சனுக்கு மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா உண்மையை ஒருத்தர் சொல்கிறாரு, உண்மை பக்கம் மட்டும்தான் நம்ம நிற்கணும். அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். அது அவர் போட்ட வீடியோ மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்குது. அதை எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இவனோட இமேஜை ஸ்பாயில் பண்ணணும். ராஜா பேரன் லேகியம் விற்றுக்கிட்டே இருப்பான். யூடியூப் போனால் அவன் லேகியம் விற்கிற வீடியோ வரும், இன்ஸ்டாகிராம் போனால் வரும், ஃபேஸ்புக் போனால் வரும். என் தொல்லை தாங்க முடியாது. அது என்னமோ ஒரு லேகியம், யானை கவலம். அது என்னென்னா தேன், கருப்பட்டி, சுக்கு இதெல்லாம் போட்டு என்னமோ பண்ணுவாங்களாம். பண்ணிவிட்டு விலை எவ்வளவோ சொல்கிறானா, அதையும் வாங்கி தின்னுட்டு ஏமாற கும்பல் இங்கே நிறையா இருக்குது. இந்த லேகியம் வைக்கிற நாயை மீடியா பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம பண்ணணும். நல்லவங்களுக்கு எப்போதுமே நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம்.